இப்போ நம்ம திருக்கடையூர் கோயிலில் தாங்க இருக்கோம். இங்கே அமிர்த கடேஸ்வரர் கிட்ட நீண்ட ஆயுள் வேண்டி 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கோயிலுடைய வரலாறு சொல்கிறேன். முனிகண்டு முனிவர் ஒரு பெரிய சிவன் பக்தனு. அவர் குழந்தை கிடையாது அவருக்கு. அதனால அவர் சிவனை நோக்கி கடுமையாக தவம் இருக்காரு. அப்போ சிவன் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி 2 ஆப்ஷன் கொடுக்காரு. ஒன்று உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவன் ரொம்ப நாள் வாழ்வான், ஆனால் அவனுக்கு புத்தி கூர்மை கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாரு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அவன் 16 வயசு வரைக்கும் தான் வாழ்வான், ஆனால் அவனுக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாரு. முனிகண்டு முனிவர் எனக்கு புத்தி கூர்மையாக இருக்கிற பையன்தான் வேணும்னு சொல்லி சிவன் கிட்ட இருந்து அந்த குழந்தைய வரமாக வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மார்க்கண்டேயன்னு பேரும் வைக்கிறாரு. காலப்போக்கத்தில் அந்த பையனும் நல்லா வளர்றான். அவனுக்கு 16 வயசு ஆகுது. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ மார்க்கண்டேயன் போயிட்டு உங்கள் சோகத்துக்கான காரணம் என்னன்னு கேட்குறான். அப்போ உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களை ஒரு வரமாக வச்சு தான் வாங்கினேன், உனக்கு 16 வயசு ஆன உடனே நீ இறந்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மார்க்கண்டேயன் என்ன சொல்கிறான், சாவை பார்த்து பயப்படுறவங்க யாரையும் சிவன் விட மாட்டாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அதுக்கு பூஜைகள் செய்கிறான். பூ பழமெல்லாம் வச்சு பூஜைகள் செய்து மந்திரங்கள்லாம் சொல்கிறான். அப்போது பூதபடங்கள் வராங்க. பூதகணங்கள் அவனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவன் ஒரு சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு. அப்போ பூதகணங்கள் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அந்த சிவலிங்கத்தோட. ஆனால் அவங்களால கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா சிவனோட பவர் அந்த இடத்துல இருக்குது. அதனால் அவங்க அந்த செய்தியை எடுத்துகிட்டு போயிட்டு யமன் கிட்ட சொல்லிடுறாங்க. யமன் அவருடைய எரும மாட்டு வாகனத்தில் வராரு. பாசக்கயிறை இவன் மேலே வீசுறாரு. அந்த சிவலிங்கத்தோட அப்படியே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சிவனோட பவர் அங்கே இருக்கிறதுனால யமனால் இழுக்க முடியல. அப்போ திரும்பி பாசக்கயிறை போடுறாரு. அப்போ சிவன் அந்த இடத்துல காட்சி கொடுத்து யமனை அங்கேயே வதம் செய்கிறாரு. யமன் மேலே கால் வச்சிருக்காரு பாருங்க, எரும மாட்டு வாகனத்தோட. அப்போ எரும மாடு வாகனத்தோட யமன் அங்கே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயனுக்கு ஒரு வரமும் தராரு, நீ என்றும் 16 வயதுடன் வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் சிவன் தராரு. அதுக்கப்புறம் இப்போ பூமியில் யமன் இல்லாததுனால யாருமே இறந்து போக மாட்டேன்றாங்க. அதனால் பூமி மாதாவால் வெயிட் தாங்க முடியல. பூமி மாதா போயிட்டு சிவன் கிட்ட முறையிடுறாங்க, இந்த மாதிரி பூமியில் ரொம்ப வெயிட் இருக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிவன் திரும்பியும் யமனுக்கு உயிர் தராரு. உயிர் தந்துட்டு அவருக்கு உயிரை எடுக்கக்கூடிய சக்தியையும் தராரு. அதுக்கப்புறம் யமன் திரும்பியும் உயிர் எடுக்கிறாரு. ஸோ இங்கே தான் யமனுக்கு உயிர் எடுக்கவும் படுது, திரும்பி கொடுக்கவும் படுது. ஸ்தல விருட்சம் காசி வன்னி மரம்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வன்னி மரத்தை ஒரு வாட்டி சுற்றிடலாம். இந்த இடத்துல ஒரு சுவாமி வச்சுருக்காங்க, ஸ்ரீ லிங்கேத் பவர் சுவாமி. நம்ம இவங்களை கும்பிடுறோம், நீங்களும் கும்பிட்டுக்கங்க. இந்த கோயிலே அபிராமி தேவியும் இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அவங்களுடைய வரலாறு சொல்கிறேன். அபிராமி பட்டர் ஒரு பெரிய அபிராமியோடைய பக்தனு. அவர் ஒரு நாள் கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த திருக்கடையூர் கோவிலுக்கு சரபூஜி மன்னன் வராரு. அவர் வரதை பார்த்துட்டு எல்லா மக்களும் அவருக்கு மரியாதை கொடுத்து வழி விடுறாங்க. அப்போ இவர் மட்டும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்காரு. மன்னன் அங்கே இருந்தவங்களை பார்த்து இவர் யாருன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க இருந்தவங்கள சில பேர் இவர் ஒரு தீவிரமான பக்தன், தியானத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இவர் ஒரு பித்தன், பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னன் நம்மளே சோதிச்சு பார்த்துடலான்னு சொல்லி அபிராமி பட்டர்கிட்ட இன்னைக்கு என்ன திதின்னு கேட்குறாரு. திதினா 4. அபிராமி பட்டர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால அவருடைய கண்ணில் அபிராமி தேவி தான் தெரிஞ்சிருக்காங்க. அபிராமி தேவியோடைய முகத்தை பிரகாசமாக பார்த்ததுனால இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு.
சரபூஜி மன்னர் திரும்பியும் கேட்குறாரு, இன்னைக்கு பௌர்ணமினா நிலவு வருமா? அப்படி நிலவு மட்டும் வரலன்னா இன்னைக்கு உனக்கு மரண தண்டனைன்னு சொல்றாரு. அப்பவும் அபிராமி பட்டர் இன்னைக்கு கண்டிப்பா நிலவு வரும், பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழித்து அபிராமி பட்டர் திரும்பியும் சாதா நிலைக்கு வர்றாரு. அப்பதான் அவர் உணர்றாரு, தேவி கிட்ட போயிட்டு திரும்பியும் முறையிடுறாரு. இன்னைக்கு அமாவாசை, ஆனா அவனுடைய பிரகாசமான முகம் தெரிஞ்சதுனால பௌர்ணமின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் நிலவு வரலன்னா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாருன்னு சொல்லி அபிராமி பட்டர் அபிராமி தேவி கிட்ட முறையிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய குழிய தோண்டி உள்ள விறகுகளை போட்டு பத்த வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு கட்டைய வச்சு அதை கயிறு வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கு மேல பட்டரையும் நிக்க வைக்கிறாங்க. பட்டர் நம்பிக்கையோட 100 பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாடிட்டே இருக்கும் போது 79வது பாடல் பாடுறாரு. அப்போ அபிராமி தேவி காட்சி கொடுக்குறாங்க. அவங்களுடைய காதுல இருந்து கம்மலை கழட்டி வானத்துல தூக்கி எறிகிறாங்க. அப்ப அந்த கம்மல் நிலாவா மாறுது. அன்னைக்கு அந்த இடத்துல நிலவு காட்சி கொடுக்குது. அப்போ அபிராமி தேவி சொல்றாங்க, நீ 79வது பாடலை பாடும் போதே நான் காட்சி கொடுத்துட்டேன், ஆனா நீ 100 பாடல்களை பாடுன்னு சொல்றாங்க. அபிராமி பட்டரும் 100 பாடல்களை பாடுறாரு. அப்படி பாடினதுதான் அபிராமி அந்தாதி. அதுக்கப்புறம் ராஜா அவருடைய தப்பை உணர்ந்து அபிராமி பட்டரை பார்த்து மன்னிப்பு கேட்டாரு. இங்க முருகர் வச்சிருக்காங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்க உள்ளேயே ஒரு யானையும் இருக்கு. நம்மளால இந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல, ஏன்னா உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல கள்ளப்பிள்ளையாரும் இருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு அவருடைய வரலாறு சொல்றேன். தேவர்கள் அசுரர்கள் கிட்ட தொடர்ந்து தோத்துட்டே வர்றதுனால மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைஞ்சு அதுல இருந்து வர அமிர்தத்தை அருந்துமாறு சொல்றாரு. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க. அதுல இருந்து வர அமிர்தத்தை அருந்துறதுக்கு முன்னாடி முதல் கடவுளான விநாயகரை வணங்குறதுக்கு மறந்து போயிடுறாங்க. அதனால விநாயகர் ரொம்பவே கோபம் அடைஞ்சு அந்த அமிர்தத்தை களவாண்டுட்டு வந்து இந்த திருக்கடையூர் கோவில்ல ஒளிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிவன் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அப்போ சிவன் இந்த திருக்கடையூர் கோவில்ல இருந்து அந்த அமிர்தத்தை எடுத்து திரும்பியும் தேவர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. இதுதாங்க இந்த கள்ளப்பிள்ளையாருடைய கதை. இப்போ இங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்தது அப்படியே உள்ள போறாங்க. இந்த இடத்துல தாங்க 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் நடக்குது. அக்னி குண்டம் இருக்கு, பக்கத்திலேயே நவதானியங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய 60ஆம் கல்யாணம் நடந்துட்டே இருக்குங்க. இங்க ரைட் சைட்லயும் சரி லெஃப்ட் சைட்லயும் சரி எல்லா இடத்தையும் நடந்துட்டு இருக்கு. நீங்க வேணும்னா இந்த மாதிரி ஸ்டூல் வாங்கிக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கீழேயே உட்காந்துக்கலாம். இங்க பாருங்க, நிறைய கல்யாணம் நடந்துட்டே இருக்கு. இங்க பார்த்தோம்னா மோளம் அடிச்சுட்டு இருக்காங்க. மேலத்தாளத்தோட சிறப்பா இங்க கல்யாணம் நடக்குதுங்க. இங்க அந்த மாதிரி நிறைய ஐயர்லாம் ஒன்னா உட்காந்து பூஜைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அக்னி குண்டத்துல இருந்து எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த புகை நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குங்க நெருப்பு. இந்த புகை கடைசியில் எங்கே போகுதுன்னு அப்படியே மேலே பார்த்தோம்னா மேலே வழியா அந்த பக்கம் போகுது. இந்த மாதிரி கிரில்லு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் எக்ஸாஸ்டர் ஃபேனும் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் நமக்கு இந்த இடத்துல அந்த அனல் தெரியுதுங்க. அந்த காற்று அப்படியே வந்து சூடு காற்று நம்ம மேலே அடிக்குது. இங்கே கூட பாருங்க, ஒரு 60ஆம் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இங்கே நிறைய 60ஆம் கல்யாணம் நடக்குதுங்க. 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம். இந்த ஐயர் பாருங்க, அந்த அக்னி குண்டத்தில் அப்படியே நெய்யை எடுத்து ஊத்துறாரு. அந்த நெய் போய் பட்ட உடனே அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுங்க அந்த நெருப்பு. இப்போ இந்த ஐயர் வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் மாற்றிக்கிறதுக்கு புது சட்டை வேட்டி சாரி கொடுக்குறாரு.
அதை பொண்ணு மாப்பிள்ளையும் அவங்க சொந்தக்காரங்களும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொந்தங்கள் பந்தங்கள் கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு கவசம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த கவசத்தை எடுத்துட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு. வெளியில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் அமர வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஜல்லடையை வச்சுட்டு அந்த கவசத்தில் இருக்கிற நீரை ஊற்றுறாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் ஒருத்தராக வந்து அந்த ஜல்லடையில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்களுடைய உடையை இந்த இடத்துல மாற்றிக்கலாம். அதுக்குன்னு இவங்க தனியாக இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த கோவிலை ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். 60 தான் விசேஷம். கல்யாணம், சோமாரம், சம்பாரம், சித்திரை மாதம் சம்பாரம் நடக்கும். யமனை சம்பாரம் பண்ணுறது இந்த ஊரில் தான். சித்திரை மாதம் நடக்கும். இப்போ 3ஆம் தேதி தமிழ் 3ஆம் தேதி கொடியேறுது. சிவன் யமனை வதம் பண்ணதை இங்கே ஒரு திருவிழாவாக நடத்திட்டு இருக்காங்க. அதை இப்போ இவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்கே கூட பாருங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் போயிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலை மாற்றிக்கிறாங்க. இப்போ பாருங்க 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. இப்போ இன்னொரு ஐயர் மாங்கல்யத்தை எடுத்து அதில் பூ போட்டு சந்தனம்லாம் வச்சு அதில் பூ போட்டு நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டையும் காட்டுறாரு. எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளை அதை எடுத்து கட்டுறாரு. இப்போ நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மாப்பிள்ளைக்கு தலையில் தலப்பா கட்டுறாங்க. ஐயர் அவருடைய சார்பாக இந்த சுவாமி ஃபோட்டோவை கொடுக்குறாரு. இப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் அமர வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. எப்படி இருந்த இடம் எப்படி ஏடிச்சு பாருங்க. கோவில் மணி அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே யாருமே உள்ளே இருக்கக்கூடாது, வெளியில் போயிடணும். இப்போ எல்லாரும் வெளியில் போகிறாங்க, நம்மளும் போயிடலாம். இப்படி தாங்க நம்ம உள்ளே போய் சுவாமி பார்த்தோம். இப்போ நம்ம வெளியில் போகிறோம். மாப்பிள்ளையும் வெளியில் வந்துட்டாரு பாருங்க. இதுக்கு மேலே யாராக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் 60ஆம் கல்யாணமோ 70ஆம் கல்யாணமோ பண்ணுறதா இருந்தீங்கன்னா என்னென்ன ரேட்டு நீங்கள் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயே உள்ள அன்னதான கூடமும் இருக்குது. நீங்கள் வேணும்னா இங்கே சாப்பிடலாம். வர பக்தர்கள் மனசார சுவாமியை பார்த்துட்டு வயிறார சாப்பிட்டு போகிறதுக்கு இங்கே அன்னதானமும் இருக்குது. நமக்கு மாப்பிள்ளை தனியாக இந்த இடத்துல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு கேசரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொங்கல், மெதுவடை, சட்னி, பூரி, அதுக்கப்புறம் கிழங்கு, இட்லி. இங்கேயே நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நம்ம இந்த இடத்துல தாங்க தங்கி இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் வரதா இருந்தீங்கன்னா நிறைய ரூம் எடுக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி வீடு எடுத்து தங்கிக்கலாம். இப்போ நம்ம அப்படி போகலாம். நான் உங்களுக்கு இந்த திருக்கடையூர் கோயிலுடைய வரலாறையும் இந்த கோயிலை பற்றியும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் அந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.